ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 10 சின்ன வெங்காயம் வந்து நீட் நீளமாக கட் பண்ணியிருக்கிறேன். 2 பூண்டு நீட் நீளமாக கட் பண்ணியிருக்கேன். 3 தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். பேஸ்ட்டு நல்லா நெய்ஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். ஒரு லெமன், பெரிய சைஸ் லெமன் சைஸ் அளவு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு பாவக்காய் இந்த மாதிரி ரவுண்டாக அப்படி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி நல்லா அது பச்சை ஸ்மெல் போல வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டு பொன்னிறம் ஆனது வெங்காயம் இந்த பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் நான். இப்போ வந்து 3 தக்காளி வந்து பேஸ்ட்டு அரைச்சி வச்சு பேஸ்ட்டு வந்து போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறம் நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1½ டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி பச்சை ஸ்மெல் போகிற அளவு வதக்கிக்கணும். வதங்கிருச்சு. அப்புறம் வந்து இந்த வதக்கி வச்ச பாவக்காவை போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு வதக்கிக்கணும் இதில். அப்புறம் வந்து தேவையான உப்பு போட்டுட்டு அந்த லெமன் சைஸ் அளவு புளி இருக்கு இல்லைங்களா, அந்த புளி ஊற வச்சது வந்து கரைச்சி இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா அது உப்பு, காரம், புளிப்பெல்லாம் அந்த பாவக்காயில் பிடிச்சிரும். அந்த கசப்பு ரொம்பவும் நமக்கு தெரியாது. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரும்பு சர்க்கரை போட்டிருக்கிறேன். அப்புறம் தேங்காய் பால் ஊற்றிட்டேன். இப்போ தேங்காய் பால் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா காய் வெந்துடும். நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.